நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஞானஸ்நானம் பெறும்படியாக வருகிறார். இப்பொழுது கேள்வி கேட்கப்படுகிறது, நீர் யார்? அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கும்படியாக வந்தவன். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார். அவர் செய்ய வேண்டிய பணிகளை முதலாவது ஆரம்பித்து வைக்கும்படியாக நான் வெளிப்பட்டேன் என்று சொல்லி அவன் பகிரங்கமாக அறிக்கையிடுகிறான். இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி வருகிறார். அப்பொழுது இந்த யோவான் அவரை பார்த்து விட்டு சொல்றார். யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. யோவான் அறிக்கையிடுகிறான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி. பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியானது எங்கே? ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாகி வரும்போது அவர்கள் விடுதலையானதற்கு அடையாளமாக ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி பஸ்கா அன்று அடிக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் அந்த எகிப்தின் எல்லா வீடுகளுக்குள்ளும் கூக்குரல் கேட்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளை எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் என்று இரவிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீடுகளிலும் அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த இரத்தமானது ஒவ்வொரு வீடுகளின் வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் வைக்கப்பட்டது. எதற்காக? இரவு நேரத்தில் விடுதலை உருவாக போகிறது. இந்த தேசத்திலிருந்து பார்வோன் தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு ஆண்டவருடைய தூதன் இறங்கி வருகிறான். யார்? சங்கார தூதன் இறங்கி வருகிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே யாரோடத்திலும் எந்த வீட்டிலே இந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே சங்காரதூதன் வரமாட்டான், கடந்து போவான். எந்த வீடுகளுக்குள்ளே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டிலே சங்காரதூதன் புகுந்து அந்த வீட்டிலே சாவை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் எகிப்தியருக்கும் உள்ள வித்தியாசத்தை உருவாக்கும்படியாக பாவமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதைத்தான் இந்த யோவானும் சொல்லுகிறார். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி வருகிறது. இதற்காக சிலுவையில் அடிக்கப்பட போகிறது. பாவமற்றதான ஆட்டுக்குட்டி பாவிகளுக்காக ஜீவன் கொடுக்கும்படியாக வருகிறது என்று சொல்லி யோவான் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நிக்கோதேமை பார்த்து சொன்னார், சர்ப்பமானது உயர்த்தப்படும், சாபத்தை ஏற்றுக்கொண்டு உயர்த்தப்படும் என்று பார்த்தோம். இந்த இடத்திலே ஆட்டுக்குட்டி பாவிகளுக்கு பலியாகும்படியாக வெளிப்பட்டதாக யோவான் அவர் அறிவிக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே, இந்த குடும்பத்திலும் ஆண்டவருடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய இரத்தம் உங்கள் வீடுகளுக்குள்ளே பூசப்பட வேண்டும். கர்த்தர் எவைகளை செய்ய வேண்டும் சித்தமாக இருக்கிறாரோ அவைகளை செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே வரவில்லை. பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்த ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். இந்த நாளிலும் சிலுவை தியானிக்கிற நாம் சிலுவை தவக்காலங்களிலே நம்முடைய ஆண்டவரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய விடுதலையாக்குகிற கரம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். வாழ்விலே எவைகளிலே போராடி கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு இன்னும் பதில் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் வீட்டுக்குள்ளே அவருடைய இரத்தத்தை ஊற்றும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலுவை நாம் தியானிக்கும் போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை அங்கே பார்க்க முடியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன ஆண்டவர்
சாபங்களை தன்மேலேற்று நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை ஒரு நாளும் பார்த்து நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் தர இந்த விடுதலை நிறைவாய் அனுபவிக்கும்படியாய் கிருபை தருவாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போன விடமெல்லாம் எவ்வளோ அதிசயம் செய்தார் தெரியுமா? அவைகளிலே உங்களுக்கு தேவையான அதிசயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக, எங்கள் மீறுதலை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவர் தொடர்ந்து தவக்காலங்களில் உங்களோடு கூட இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இரத்தம் உங்கள் வீடுகளிலே சிலுவையிலிருந்து உங்கள் வீடுகள் மேல் ஊற்றப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோவான் சொன்னானே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்னிடத்திலே ஞான ஸ்நானம் வருகிறது என்று சொல்லி அவன் பாராதபடி ஞான ஸ்நானம் கொடுத்தான். ஆண்டவரே, உம்மையே தாழ்த்தினீர், எங்களுக்காக உம்மை ஒப்பு கொடுத்தீர். நம்முடைய ரத்தம் முழுவதையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல எங்களுக்காக சிந்தினீர். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் நீர் எங்கள் பாவங்களை பாராதபடி எங்களை மன்னிக்கிறவராய், எங்களுக்கு விடுதலை தருகிறவராய், எங்களுக்கு இரட்சகராய் நீர் வெளிப்பட்டபடியினாலே அந்த ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால் எங்கள் பிழைக்கும்படியாய் கிருபை தாரும். அப்பா, நாங்கள் இந்த குடும்பத்தை திருச்சபையாக ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய சரீரத்திலே காணப்படுகிற பலகீனங்களை நீக்குவீராக. உம்மால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எந்த இடத்தில் கர்த்தாவே சாபத்தின் கூறுகள், ரோகத்தின் கூறுகள் இருந்தாலும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. கர்த்தாவின் எங்களுக்காக சாபமானீர். ஆண்டவரே, இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல. இந்த குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய அதிசயம் இந்த வீடுகளுக்குள்ளே நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆகாரத்தை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. தங்களுடைய கண்களிலே காணப்படுகிற கர்த்தாவி குறைகளை நிறைவாக்குகிற எங்கள் ஆண்டவர், அன்றைக்கு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது குரடலை தொட்ட அதே வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறதல்லவா? கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நின்று கைகளை வைத்து தொட்ட அதே வல்லமை இன்றைக்கு மாறி போகல நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தொடும்படியாய் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தாவை பிள்ளைகளும் மட்டும் ஆண்டவரே உமக்காய் எழும்பி கிரியை செய்யும்படியாய் உடைய கண்களை திறந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். உமாலை செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். பூமியிலே செய்யப்படக்கூடாத எல்லா அதிசயங்களையும் செய்த ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவர், எல்லா குறைகளையும் மன்னித்து எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்தை தாழ்த்துகிறோம். பணி செய்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வேலியடைப்பீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தினரை வீட்டிலே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நன்மையும் கிருபை இந்த வீட்டிலே தொடரும்படியாய் கிருபைதார். கொடுத்திர பிள்ளை ஆசீர்வதியும் நன்மையான விலை குடும்பங்களிலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சகோதரன் கர்த்தாவே செய்கிற பணிகளில் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்முடைய பிள்ளையோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் அனைத்தையும் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதமான நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதி.